அந்த அன்னைக்கு அத வந்து மதியமே மாவாட்டி வச்சுட்டாங்கங்க. நைட்டு தூங்க போறக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜுக்குள்ள எடுத்து வச்சுருன்னு சொன்னாங்களா, நான் என்ன பண்ணேன் ஒரு 11, 11:30 போல இருக்கும் சடனா ஞாபகம் வந்துச்சு. போய் அந்த குண்டாவோட தட்டத்த ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஜஸ்ட் அந்த அப்படியே எட்ஜ்ல நிக்குதுங்க. இன்னும் 1 ஹவர் ஆனாலும் அந்த மாவு அப்படியே பொங்கியிருக்கும். காலையில வேற நாங்க கோயிலுக்கு போணுமா, எனக்கு செம்மையான வேலை கிடைச்சிருக்குங்க. நைட்டே வந்து வெங்காயம்லாம் தொளிச்சு வச்சுட்டேன். கொஞ்சம் சீக்கிரமாவே எழுப்பி விடா, என் பையன் பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு, அவன் தான் வந்து இருக்கிற செடிக்கு எல்லாமே தண்ணி ஊத்தணும்னு சொல்லிட்டு டியூப புடிச்சு நின்னுட்டு இருந்தாங்க. நான் அந்த டைம்ல வந்து நானு, பாப்பா, தம்பி எல்லாத்துக்குமே வந்து குளிச்சு விட்டுட்டு, நான் வந்து இன்னைக்கு இந்த ட்ரெஸ் தாங்க போட்டிருந்தேன். இது வந்து Zudio-ல எடுத்ததுங்க. 400 இதுதான் வந்து என்னோட அவுட்ஃபிட்டுங்க. அன்னைக்கு வந்து காலையில யாருமே சாப்பிடலைங்க. சரி போற வழியில போய் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு சரவண பவன் தாங்க போயிருந்தோம். தம்பிக்கு, பாப்பாக்கு எல்லாருக்கும் ஊட்டி விட்டுட்டு நாங்க கிளம்பிட்டோங்க. கோயிலுக்கு ரீச் ஆகும்போதே வந்து கிட்டத்தட்ட ஒரு 9:30 மணி போல ஆயிடுச்சு. நாங்க கொஞ்சம் சீக்கிரமா போனதுனால சண்டே போலான்னு பிளான் பண்ணா அங்க வந்து ரொம்ப கூட்டமா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க அன்னைக்கு புதன்கிழமை தாங்க போயிருந்தோம். போய் நான் நான் தான் வந்து அன்னைக்கு எல்லாமே பொங்கல் ஃபுல்லா நான் தாங்க வச்சிருந்தேன். நான் வேண்டினபடியே என்ன திசை கேட்டனோ அந்த திசையில தாங்க பொங்கலும் பொங்கியிருந்தது. அன்னைக்கு ஃபுல்லா அத்தை ஒன் பை ஒன்னா சொல்ல சொல்ல நான் தான் வந்து அந்த அரிசி எல்லாம் போட்டு பொங்கல் எல்லாம் வச்சேங்க. பொங்கல் எல்லாம் நல்லபடியா வச்சு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் சாமிக்கும் வந்து பூஜைக்கெல்லாம் குடுத்ததும் நாங்க கொண்டு போன சேவலையும் வந்து சாமி கிட்ட குடுத்து தண்ணி தெளிச்சு குடுத்ததுக்கு அப்புறம் நாங்க சமையல் எல்லாம் முடிச்சுட்டு அந்த கோழியோட ஈரல மட்டும் சாமிக்கு படைச்சு அந்த பூஜைக்கு குடுத்ததுக்கு அப்புறம் நாங்க சமைச்செல்லாம் முடிச்சத சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோங்க. ஒரு சிலர் வந்து கோழிய வந்து அறுத்துட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போய் சமைச்சுக்குவாங்க. நாங்க போனா வந்து அங்கேயே வந்து எல்லாமே கிளீன் பண்ணி சமைச்சு சாப்பிட்டுட்டு தான் வருவோங்க.